பெரியாருக்கு ஆயிரம் ஆயிரம் விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இப்போ சீமான் கை வச்சிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக திமுகவினுடைய ஒரு கோர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கை வச்சிருக்கார். அதனால தான் எல்லாருமே பதறாங்க. ஈவன் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, சீமான் செய்வது ரொம்ப ஆபத்தான அரசியல், இதுவரையிலும் யாருமே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியலை செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எடிட்டர் அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் போட்டு விடுங்களேன். அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். ஆபத்தான அரசியலை சீமான் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிராக நிற்கிறார் சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தான் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து. தமிழ்நாட்டு மக்களுக்கா? அப்படி நீங்கள் சொல்லியிருக்க கூடாதே. நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது என்ன? திராவிட மக்களுக்கு நேர் எதிராக நிற்கிறார் சீமான் அவர்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஐடியாலஜி திராவிடம். ஆனால் இதே திருமாவளவன் அவர்கள் திராவிடம்னா ஒன்றுமே கிடையாது, திராவிட இனம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்களே சார். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு கற்பனை. திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். அந்த திருமாவளவன் அவர்கள் உண்மையான திருமாவளவன் அவர்களா, இல்லை இந்த திருமாவளவன் அவர்கள் உண்மையான திருமாவளவன் அவர்களா? முதல்வன் படத்தில் அந்த ஒரு கொக்கி போட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ட்ரோலை வைங்க எடிட்டர். திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம். அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. இந்த மாதிரி நல்லா எடிட் பண்ணா செம்மையா எனக்கும் கொஞ்சம் கவுண்டர்லாம் கொடுக்க தெரியும். ஆனால் அதை விட உண்மையை பேசணும் பார்த்தீங்களா, முக்கியமான உண்மையை நம்ம பேச போகிறோம். அதுக்காகத்தான் அரசியல் களம் இருக்கிறது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நான் உண்மை தெரிந்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னதற்கான காரணம், மொழிப்போர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழை ஆதரித்து இந்தி திணிப்பை எதிர்த்து இங்கே இறந்தவர்கள், உயிரை மாய்த்தவர்கள் அப்படிங்கிறது ஏராளம் பேர். இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தை நான் வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் சப்மிட் பண்ண போகிறேன். என்ன நினச்சாலும் சரி, இந்த ப்ரூஃபை நீங்கள் பார்த்த பிறகு அப்படி ஆடி போயிடுவீங்க. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போரினுடைய தளபதியாக பெரியார் இருந்தார் அப்படின்னு சொல்வது, அதற்கு முன்னாடி ஹிந்தி திணிப்பை எதிர்த்தவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதற்கு முன்னாடி நிறைய பேர் ஹிந்தி திணிப்பு அதை எதிர்த்திருக்கிறார்கள். எதிர்த்த வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. யாராவது ப்ரூஃப் கேட்டுட்டு வந்தீங்க, ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. அதனால் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு இவ்வளோதான், அதுக்காக இவர் தான் தளபதி, முதல் தளபதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். இல்லை இதற்கு யாராவது ஒரு நல்ல காணொலியை பதிவு பண்ணுறீங்கன்னா அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். அண்ணே, இந்த வலையொலி மகிழண்ணே, உங்கள்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு மட்டும் தாங்களேன். நாளைய வீடியோவில் உங்களுடைய வீடியோவை நான் இங்கே இணைத்து விடுகிறேன். என் நம்பர் உங்ககிட்ட இருக்கும், நான் நம்புகிறேன். இதற்கு காரணம் இருக்குது. இந்த மாதிரியான பொய் பித்தலாட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் பரப்பப்பட்டு வருவதால் பெரியார் அவர்கள் நிறைய நல்லது செஞ்சுருக்கார். நான் இல்லைன்னே சொல்லலை, நான் எகெயின் சொல்கிறேன். பெரியாரை எதிர்க்கக்கூடிய மனநிலைமை எனக்கும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பெரியார் தான் முதலாவதாக செய்தார், இதெல்லாம் செய்தது பெரியார் தான், பெரியார் மட்டும் இல்லை என்றால் அப்படிங்கிற அந்த கூற்று இனி வேண்டாம். அந்த கூற்றை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய ஒரு கூட்டமே வந்துருச்சு. பாருங்களேன், நான் முதலே சொன்ன மாதிரி சீமானவர்கள் பிடித்திருப்பது எங்கே அப்படின்னா, திமுகவினுடைய கோரை அங்கே இருந்து இப்போ ஏகப்பட்ட பேர் சீமானவர்களுக்கு ஆதரவாக மாறி இருப்பார்கள். அதற்கு காரணம் இருக்குது. இதை யாராவது பேச மாட்டாங்களா? இவ்வளோ நாள் பெரியார் அவர்களை பற்றி பேசினாலே ஒரு குரூப் வந்து கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெரியார் அவர்களை பற்றி உண்மையை பேச வேண்டும், இப்போ பேசலைன்னா எப்போவுமே பேச முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் எனக்கு அனுப்பின மெசேஜ், பர்சனல் மெசேஜ், நிறைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்துலாம் எனக்கு அனுப்பக்கூடிய மெசேஜில் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது கடைசி யுத்த காலமாக எங்களுடைய ஞாபகம் வருகிறது அப்படிங்கிறார். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. என்ன கடைசி யுத்த காலத்திற்கும் இப்போது சீமானவர்கள் திராவிடத்தை எதிர்த்து இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க துரோகிகளாக மாறினார்கள். ஒரு 2 பேரை சொல்லுவாங்க எப்போவுமே. அந்த துரோகிகள் காரணமாக தான் தலைவர் பிரபாகரன் அவர்களும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய படைகளும் வீழ்த்தப்பட்டது. எப்படி வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறதுலாம் தெரியும்ல. ஒரு காட்டுக்குள்ளே போய் தனிமைப்படுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்றி வளைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்ட அந்த வரலாறு அப்படிங்கிறது நம்மில் யாருக்கும் மறக்க முடியாத வடுவாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ இங்கே சீமானவர்கள் சொல்லக்கூடிய அரசியலும், அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குரலுடன் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட துரோகிகள் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க.
ஏகப்பட்ட பேர் சீமானவர்களுக்கு எதிராக இருந்தாங்க, நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சீமானவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், எப்படியாவது தமிழாக நம்மளை ஒன்றிணைய வேண்டும், தமிழா திராவிடமா அப்படிங்கிற போர் வந்து விட்டது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க திமுக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நாள் சீமானவர்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சீமானவர்களுடைய கட்சியிலிருந்து 3000 பேர் வந்து திமுகவில் சேர்வதை முதலமைச்சர் வரவேற்கிறார், துணை முதல்வர் வந்து நிற்கிறார் அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கட்சி வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தாக வேண்டும். தமிழக மக்களும் நீங்களும் இதை பார்த்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் அது கொடுத்துருக்கு. இவ்வளோ நாள் என்டிகேவா அதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு பெருசே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்டிகே வர்சஸ் திமுக அப்படிங்கிறது ஈரோட்டினுடைய இடைத்தேர்தல் பிரச்சனையாக மாறி நிற்கிறது. ஐயோ, இதில் காமெடி பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் வந்துருவாங்க. ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் சீமானை விரட்டி அடித்த மக்கள் அப்படின்னு சொல்லி அக்கா சுந்தரவல்லி அவர்கள் ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் போய் தேடி பார்த்தேன். விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களை அடிக்கலை, அடித்ததே சீமான் தான். சீமான் அவர்கள் போட்டு புரட்டி எடுத்திருக்காரு. சுந்தரவல்லி அக்காவை கிடையாது, சுந்தரவல்லி அக்காவினுடைய தந்தை பெரியார் அவரை போட்டு புரட்டி எடுத்திருக்காரு. வாயை திறந்தால் இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண் தான். அடுத்த பக்கமா இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவரை நம்ம ஏகப்பட்ட விதத்தில் கண்டிச்சு எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அவர் சொல்ல சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த பிக்காளி பை அப்படிங்கிற ஒரு மேட்டரை ஊடகங்கள் வேற மாதிரி டைவெர்ட் பண்ணாங்க. முக்கியமாக ஒரு ஊடகம் புதிய தலைமுறைன்னு தோணுது. அந்த ஊடகம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த வார்த்தை பேசப்படும் போது பீப் போட்டுட்டாங்க. பிரபாகரனோட இருந்த புகைப்படம் வந்து ஒரு பிக்காளி பை அவனை போய் பிரபாகரனோட இருந்த புகைப்படம் வந்து பிக்காளி பை அப்படிங்கிற அந்த வார்த்தை பேசப்படும் போது பீப் போட்ட உடனே இதை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, திமுகவினுடைய ஆதரவாளர்களை எப்படி மாத்திட்டாங்கன்னா, சீமான் அவர்கள் தாய் சம்பந்தப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட கெட்ட வார்த்தையை பெண் நிருபரிடம் பேசிவிட்டார், இது ஒரு அறமா, இது ஒரு அரசியல்வாதியா, இப்படி ஒரு அரசியல்வாதியா, தற்கூரி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சும்மா விடுவாங்களா? தம்பிகள் ஆல்ரெடி ஐடி விங்கு தான் மொத்தமாகவே. இங்கே ஐடி விங்கு திமுகவுக்கு தனியாக வேணும். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமே ஐடி விங் தான் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வீடியோவும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பிக்காளி பையன் இருந்துச்சு, நீங்கள் ஏன் பீப் போட்டீங்க, இது நீங்கள் செய்த சதிதானே, சீமான் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைப்பதற்கு நீங்கள் செய்த சதிதானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. அப்படி போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் யார் பிக்காளி பைய அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்தார். அந்த பிக்காளி பைய லிஸ்ட்டில் எல்லாருமே வந்துட்டாங்கப்பா. நானும் பார்த்தேன், மனுஷன் வச்சு விளாசிட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்போ அக்கா சுந்தரவல்லிக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர் சொல்கிற அந்த பதிலடி தானே கரெக்டாக இருக்கும். நாளைக்கு அக்கா சுந்தரவல்லி அவர்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டும், வேறு யாராவது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தம்பிகள் ஏதாவது பேசுவாங்க, அவங்களுக்கு ரிப்ளை அவங்களே கொடுத்துக்கிடுவாங்க. இந்த அக்கா சுந்தரவல்லி அக்கா கூட இன்னொரு டாக்டர் ஒருத்தவங்க சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்களுடைய கருத்து எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லி நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சரிப்பா, இதெல்லாம் ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும் விக்கி. அவ்வளோ கோரா சீமான் அவர்கள் திமுகவினுடைய அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கக்கூடிய விஷயத்தை கை வச்சிருக்காரு. இதனால் பாதிப்புகள் என்டிகேக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இதனால் நிறைய நன்மைகள் தான் என்டிகேக்கும், புரிதல் தான் நிறைய மக்களுக்கும் வரும். போலி பிம்பங்கள் கட்டமைக்கப்படும் போது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கப்படும் போது நிறைய விமர்சனங்கள் வரும். ஆனால் அந்த போலி பிம்பங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஈகர்னஸ் அப்படிங்கிறது மக்களிடையே வர தொடங்கி விட்டது என்றால், அவங்க இத்தனை வருடங்களாக கட்டியமைக்கப்பட்ட பிம்பங்கள் சுக்குநூறாக உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்படும் போது அவங்களுடைய அஸ்திவாரமே ஆட்டம் காணப்படும். இதுதான் இங்கே பெரும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நிறைய டிவி டிபேட் ஷோவை நீங்கள் எடுத்து பாருங்க, உடனடியாக எல்லாருமே என்ன செய்கிறாங்க, விடுதலை பத்திரிகையில் பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு வாங்க டிபேட் பண்ணலாம், பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு வாங்க டிபேட் பண்ணலாம்னு சொல்லி ப்ரூஃபை போட்டு உடைச்சிடுறாங்க. இவ்வளோ நாள் பெரியார் அவர்கள் சொன்ன அந்த தத்துவங்களில் பல தத்துவங்கள் ஆங்கிலத்திலிருந்து காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவலை பலரும் வெளியிடுகிறார்கள். பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம், அதற்கு அப்படியே இன்னொரு வருஷம் அப்படியே ஆங்கில புத்தகத்திலிருந்து அது தழுவி எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ப்ரூஃபை போட்டு உடைக்கிறாங்க. யுனெஸ்கோ ப்ரூஃபை போட்டு உடைச்சிட்டாங்க. அது பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதனால் இப்போ யுனெஸ்கோங்கிற பேச்சை எடுக்கிறது கிடையாது யாரும், ஏன்னா அதான் போட்டு உடைக்கப்பட்டு விட்டது. இப்படிங்கிற பல சிக்கல்களை திமுக அவங்களுக்கே ஏற்படுத்தி கொள்கிறார்கள். சீமான் அவர்களை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய 3வது லேயரில் இருக்கக்கூடிய ஹைனாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் நாம் தமிழர் கட்சியை கடித்து வைக்க, நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிருது, அப்படியே கடிச்சு கொதறி விட்டுருது. நீ கடிக்கத்தான் செஞ்சேன், அவனை கொதறியே விட்டுரும் அப்படின்னு சொல்லி கொதறி விட்டுறாங்க. இது ஏகப்பட்ட டேமேஜை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த டேமேஜிலிருந்து மீண்டு வருவதற்கு முன்பாக வேங்கை வயல் பிரச்சனை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் மார்தட்டி சொல்லுங்க, விஜய் அவர்கள் வேங்கை வயலுக்கு போக போறாருங்கிற செய்தி வந்த உடனே அவசரமா எல்லாமே நடக்குதுங்க.
குற்றப்பத்திரிகை மின்னல் வேகத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா கால அவகாசம் கேட்ட சிபிசிஐடி திடீர்னு அடுத்த நாளை குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கிறார்கள் என்றால் வேங்கை வயலுக்கு விஜய் அவர்கள் போக போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. ஐயோ, மறுபடியும் விஜய் அவர்கள் வேங்கை வயலுக்கு போயிட்டாருன்னா மீடியா முழுவதும் அங்கே தான் இருக்கும். எப்படி பரந்தூர் விமான நிலையம் இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டதோ அதே மாதிரி இதுவும் பேசப்பட்டு விடும், நமக்கு பெரிய அவமானமாக மாறிடும், சீக்கிரமாக அதற்கு ஏதாவது பதிலை கொடுத்துருங்கன்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி வீடியோவை கட்டிங் அண்ட் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி இப்போ வச்சுருக்காங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இன்றும் பலராலும் பேசப்பட்டு வருது. உதாரணத்துக்கு வேங்கை வயலே பார்த்துக்கோங்களேன், நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு விசா எடுக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் போடுறாங்க. வித்தியாசமான ஷார்ட்ஸாக இருக்கேயா, தமிழ்நாட்டுக்குள்ளே விசா எடுத்துகிட்டு போகணுமா, எந்த இடம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் தேடி பார்த்தா வேங்கை வயல்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க, கம்ப்ளீட்டாக போலீஸ் கெடுபிடி. வெளியாட்கள் வேங்கை வயலுக்குள்ளே நுழைய முடியாதபடி காவல்துறை அதிகாரிகள் முழு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களாம். அப்படி தடையை மீறி வந்த 2 விசிகாவினரை தான் கைது செய்தது காவல்துறை அதிகாரிகள். இதே விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார், எனக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். சார், நீங்கள் தானே சார் 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை தமிழக அரசாங்கம் வஞ்சிக்காது அப்படின்னு சொன்னீங்க, தலித் மக்களை ஏமாற்றாது அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே தலித் மக்களுடைய மண்டையில் மிளகா அரைக்க பார்க்குறீங்களே சார், என்ன அப்படி சொல்கிற விக்கி? திருமாவளவன் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, திருமாவளவன் அவர்கள் தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும். எவ்வளவு ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும் தெரியுமா? ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவாளர்களாக கூட இருந்துக்கோங்க, ஆனால் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்ன பதில் மழுப்பல் பதிலாக இருந்தது. 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு குற்றப்பத்திரிகையை சப்மிட் பண்ணுறீங்க, நேரடியாக ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த காவல்துறை இந்த 3 நபர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? இது ரொம்ப அதிசயத்துக்கும் ஆச்சரியத்துக்குமான கேள்வி, அதை நான் ரொம்ப ஆக்ரோஷமாக பார்க்க வேண்டும். இப்படிலாம் என்னை யாரும் எந்த கொம்பனாலும் வீழ்த்திவிட முடியாது. ஆனாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நான் போய் இதை கேட்பேன். 27ஆம் தேதி எல்லாரும் நீங்கள் கேட்குற மாதிரி நான் அதை கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறார். சார், இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டதுக்கே பதில் கிடைக்கல, இப்போ சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா கீழே உட்கார்ந்து பெரிய அளவில் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. தலித் மக்கள், பட்டியலின மக்கள் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, இதை ஒரு சில மீடியாக்கள் தான் கவர் செய்கிறாங்களே தவிர மீதம் எல்லாருமே ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. இதெல்லாம் விட அவங்களே பாம்பு வைப்பாங்களாம், அவங்களே பாம்பை எடுப்பாங்களாம் அப்படிங்கிற ஒரு படம்லாம், ஒரு காமெடிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த காமெடி மாதிரி அரிட்டாப்பட்டிக்கு செல்ல போகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். காரணம் என்ன? அரிட்டாப்பட்டி மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்காங்க. எனவே ஒரு பாராட்டு விழாவை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக எடுத்திருக்கிறார்களாம். அமைச்சர் மூர்த்தி சார்பாக இந்த பாராட்டு விழா என்பது நடத்தப்பட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் மூர்த்தி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையை இன்னும் முடியலை. சாதிய ரீதியாக ஜல்லிக்கட்டு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத யாரும் இன்னும் மறக்கலை. அதற்கு முன்னாடி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு விழா குழு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அரிட்டாப்பட்டி மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா. இந்துஸ்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பெயர் போட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அது உண்மையிலே இந்திய நிறுவனமா அப்படின்னு பார்த்தா இல்லை, சும்மா பெயருக்கு தான் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு விழா எடுக்கிறார், அதற்கு அரிட்டாப்பட்டி மக்கள் சார்பாக அப்படிங்கிற ஒரு பெயர் போடப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏன் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் அதிகமான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. அந்த நபர்கள் யார் தெரியுமா? இந்த 5000 பேரும் அரிட்டாப்பட்டி மக்கள், டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக போராடிய நபர்கள். அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிடுவீங்களா, அவங்களே உங்களுக்கு ஆதரவும் செய்வாங்களாம், உங்களுக்கு வாழ்த்துக்களும் செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோமா சார்? அந்தளவுக்கா எங்களுக்கு கேள்வி ஞானமும் இல்லாட்டி பகுத்தறிவு அந்த அளவும் குறைந்திருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? முடியலை சார், முடியலை. சரி, நான் ஒரு ப்ரூஃபை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. மொழிப்போர் அது எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வீரர்கள் இதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. மொழிப்போரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போதுதான் மொழிப்போர் தியாகியின் குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்க முடிவு செய்திருக்கிறது. 70 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள்? நியாயமான கேள்விதானே. அரியலூர் மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி குடும்பத்திற்கு வீடு கட்டி தரப்படும். அமைச்சர் சிவசங்கர். புதிய தலைமுறையில் சின்னசாமி குடும்பத்தின் ஏழ்மை நிலை குறித்து செய்தி வெளியான நிலையில் நடவடிக்கை. இந்த மொழிப்போரை வச்சு எவ்வளோ அரசியல் செஞ்சுருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு இப்போ தான் வீடே கட்டி கொடுக்க போகிறீங்க. இப்போ 70 வருடங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும், சீமானவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் நான் கொடுத்துட்டா அந்த வீடியோ மட்டும் போட்டுவிடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம். சார், இந்த வீர வணக்கம்லாம் நாம் தமிழர் கட்சி தானே செய்வாங்க.
வேற வழி இல்லைப்பா, எங்களையும் செய்ய வச்சுட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட வீர வணக்கம் தான் இந்த வீர வணக்கம். இதை விட பெரிய ப்ரூஃப் வேணுமா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.